அனைவருக்கும் வணக்கம். விலகி நிற்கிறாங்கள அவங்க எப்போதும் வெல்லுவதில்லை, வெளில நினைக்கிறாங்கள அவங்க எப்போதும் விலகுவதில்லை. நீல் ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர்தான் நிலவில் முதல்ல காலை வைக்கவர். ஆனால் முதல்ல காலை வச்சிருக்க வேண்டியவர் யார் தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. அவர் பேர் எட்வின் சி ஆல்ட்ரின். இவர் தான் நிலவுக்கு சென்ற அப்போலோ விண்கலத்தின் பைலட்டு, அதாவது விமானி. ஆல்ட்ரின் அமெரிக்காவில் விமான பகையில் பணிபுரிந்தவர். மேலும் இவருக்கு விங் நகை அனுபவமும் இருக்குது. அதனால் அவரை பைலட்டாக நியமிக்கிறாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் அமெரிக்காவில் கப்பல் பகையில் தான் வேலை பார்த்தவர். ஆனால் மிகுந்த தைரியசாலி. என்ன ப்ளஸ்ங்க, அவர் மிகுந்த தைரியசாலி. அதனாலேயே அங்கே நிறுவனம் இவரை தேர்ந்தெடுத்து அவரை எங்கே விமானியாக அமுக்கிது, கோ பைலட்டாக. ஓகே, இவங்க இந்த டீம் நிலவை அடையிறாங்க. அடைஞ்சவங்க நாசாவில் இருக்க கமெண்ட் வருது. அங்கே எட்வின்க்கு வருது, ஃபஸ்ட்டு பைலட் அல்லவா, அவருக்கு கட்டளை வருது. ஆனால் அவருக்கு ஒரு தயக்கம். என்னடா ஃபஸ்ட்டு டைம் காலை வைக்கிறோம், ஏதாச்சும் ஆயிருமா, அப்படியே கிராவிக் வேற இல்லை, புவியீர்ப்பு விசை வேற இல்லை, ஏதாச்சும் காலை வைக்கும் போது கீழே விழுந்துருமா இல்லை சுற்றுருமா, ஒரு தயக்கம். சில நொடிகளுக்கும் ரொம்ப கூட அவர் தயக்கம் படல. சில நொடிகளுக்கும் அவர் தயக்கம் வச்சார். எப்படியோ அவருக்காக இறங்குவார். ஆனால் சில நொடிகளுக்கும் தயக்கம். அப்புறம் அடுத்த கமெண்ட் வருது, ஏங்க அவருக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கமெண்ட் வருது. அவர் உடனே காலை வச்சுக்காரு, வரலாறு படைக்கிறாரு. இதில் நம்ம எங்கே தெரியுறோங்க, எல்லா திறமையும் உள்ள எட்வின் சி ஆல்ட்ரின் அவர்தான் முறைப்படி காலை வச்சு இன்னைக்கு உலகத்தில் பேர் வாங்கக்கூடிய நபராக இருந்திருக்குங்க. ஆனால் அவர் அந்த ஒரு நொடியில் சான்ஸை மிஸ் பண்ணார். நீல் ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சார். இன்னைக்கு உலக புகழில் இருக்கார். இன்னைக்கு சின்ன குழந்தை இருக்கா கூட தெரியும் நீல் ஆம்ஸ்ட்ராங்கா யாருங்க. ஸோ தைரியம் தான் முக்கியம். திறமை இருக்குது இல்லை அதெல்லாம் அப்புறம். தைரியம் இருந்தால் அங்கே பிரபஞ்சம் கைட் பண்ணி அங்கே அங்கம், அங்கே இறை, அங்கே எதுவாகலாம் நீங்கள் உங்களுக்கு எதில் நம்பிக்கை இருக்குது அதை கைட் பண்ணி அங்கே பிரபஞ்சம் கொண்டு போயிடும். அங்கே இடத்துல போய் வைக்கும். எவ்வளோ பெரிய இடமோ அங்கே இடத்துல போய் வச்சிரும். இன்னைக்கு உலக புகழ் பெற்றிருக்கிற நீல் ஆம்ஸ்ட்ராங் இன்னும் முக்கிய காரணமாக இருந்திருக்கு. நம்ம யோசிக்குங்க, தைரியம் தான் முக்கியம். இப்போ ஒரு சின்ன மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கும், அங்கே பேசுகிறதுக்கு தயக்கம், மற்றவங்களை பாராட்டுறதுல தயக்கம், மற்றவங்களை நல்ல விஷயத்த சொல்கிறதுல தயக்கம், எல்லாத்துலேயும் தயக்கம் இருக்கக்கூடாது. யாருடைய குரல் முதல் குரலாக இருக்கிறதோ அவங்கள தான் இந்த உலகம் ஞாபகம் வச்சுருக்கோம். எந்த விஷயமா இருக்கட்டும், எங்கே ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், முதல் குரல் இரண்டாவது குரலுக்கும் ஞாபகம் என்றைக்குமே இருக்காது. நல்லா பார்த்துக்குங்க. இல்லை எட்வின் சி ஆல்ட்ரின் அன்னைக்கு திறமையும் படைச்சவர். அவருக்காக வைக்கிங்க, ப்ராக்டிக்கல் அதுதான் அவருக்காக வச்சு இன்னைக்கு பேர் வாங்கியிருக்குங்க. அவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருப்பார், எவ்வளோ பயிற்சி எடுத்திருப்பார். ஆனால் கப்பல் பகையில் இருந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் பேர் வாங்கிக்க போங்க. எது சிம்பிள் தான். அங்கே துணிச்சல், அங்கே ஸ்போர்ட்டிவ்னஸ், அங்கே தைரியம் எப்போதுமே அவன் வளர்த்துக்கணும். அதுக்கும் தைரியம், குறுக்கு தைரியம் இருக்கக்கூடாது. கரெக்டானதாக இருக்குங்க, உண்மையானதாக இருக்குங்க, ஸ்போர்ட்டிவ்னஸ்ஸாக இருக்குங்க, நம்மளை கனவுகளை நோக்கி போக போகிறதா இருக்குங்க, நம்ம லட்சியங்களை நோக்கி போக போகிறதா இருக்குங்க, நம்ம இலக்குகளை நோக்கி போகக்கூடிய தைரியமாக இருக்குங்க. ஸோ அதை நோக்கி போகும்போது அங்கே தைரியம், அங்கே துணிச்சல் காப்பாற்றும், நிச்சயமாக காப்பாற்றும். ஆல் த பெஸ்ட். எல்லாம் சிறப்பாக இருவீங்க. தைரியத்தை கடைப்பிடிங்க. நல்ல விஷயங்களுக்கு நல்ல முறையில் பயன்படுத்துங்க. எப்போவும் தைரியமாக இருங்க, ஸ்போர்ட்டிவாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.